நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. யாரா இருந்தாலுமே அப்படித்தானே யோசிப்பாங்க. நம்ம தகுதிக்கு மேல இருக்க பொண்ணு வீட்டுல சம்பந்தம் பண்றதை விட நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிற சம்பந்தம் தான் சரின்னு அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அவரே நம்ம வீடு தேடி வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. எனக்கா புதுசா தகுதி அது இதுன்னு என்னென்னவோ சொல்ற? வாழ்க்கையோட யதார்த்தத்தை சொன்ன நந்தா. பணக்காரனுக்கு பணக்காரன், ஏழைக்கு ஏழை, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இன்னொரு மிடில் கிளாஸ் தான் லைஃபோட ரியாலிட்டி. எந்த ஒரு கல்யாண வாழ்க்கையும் கரெக்டா அமையறதுக்கு இதுதாண்டா அஸ்திவாரம். வாழ்க்கையோட சமநிலையை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பிரகாஷோட அப்பா இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்லிருக்காரு. அதை தாண்டா சொன்னேன், அவருக்கு இருக்கிறது பிராக்டிகலான மனசுன்னு. சரிடா, நான் கீழே போறேன். சரிக்கா. பணக்காரனுக்கு பணக்காரன், ஏழைக்கு ஏழை, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இன்னொரு மிடில் கிளாஸ் தான் லைஃபோட ரியாலிட்டி. அக்கா சொல்றதுதான் லைஃபோட ரியாலிட்டினா நமக்கும் அனாமிகாக்கும் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவ அநாத ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. அப்படி பார்த்தா கண்டிப்பா இது செட் ஆகும்னு தான் தோணுது. ஐயோ, இங்கதான் எங்கேயோ போட்டோம். எங்க போயிருக்கோம்? கீழே கீழே விழுந்துருச்சா? எங்க தானே போட்டோம்? ஒருவேளை குப்பை தொட்டியில போட்டாங்களோ? என்னடா தேடிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு முக்கியமான டிராயிங் எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு. இவன் வேற எங்க போயிருக்கும் இது? அண்ணே, இதுவா பாரு. டேய், இது எதுடா உன்கிட்ட? ரொம்ப தேங்க்ஸ்டா. இதேதான்டா. யாருண்ணே இந்த அக்கா? அதெல்லாம் எதுக்குடா உனக்கு? இது கிடைச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறியே, என்ன லவ்வா? சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நம்பிட்டேன். நடத்து புது வேலை, புது லவரு, வேற லெவல்ல. டேய், இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலடா. ஒரு வேலை அப்படி ஆச்சுன்னா வேற என்ன, உனக்கு மட்டும் தான். ஆளை விடுங்கப்பா சாமி, மொத்த குடும்பமும் எனக்கு மொட்டை போறதுலயே இருக்கீங்களே. என்ன நந்தா, சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகுது இல்ல? ப்ராப்ளம் இல்ல ப்ரோ, கரெக்டா இருக்கு. Hello everyone, please listen to me. Okay guys, அடுத்து நாம பண்ண போற டெமோவோட கான்செப்ட் லவ்னு ஃபைனல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் ஃபேமஸ் அனிமேஷன் லவ் பேர் யாரு? ஏய், யாரா இருக்கும்டா? வேற யாரு? எட்வர்ட் அண்ட் வின்ஃப்ரீயா தான் இருக்கும். ஆமா அனாமிகா, வேற யாரு? எட்வர்ட் அண்ட் வின்ஃப்ரீயா தான் இருக்கும். ஓ வாவ், பாத்துடலாமா? பாத்துடலாமே. ஓ ஹாய், கரெக்ட். நாங்க தான் வேர்ல்ட் ஃபேமஸ் லவ் பேர். நான் எட்வர்ட், இவ வின்ஃப்ரே. ஹாய், நான் டொமாயா. நான் நகிசா. எஸ். ஹாய், நான் மினாட்டோ. நான் தான் குஷினா. வேண்டாம். அனாமிகா, அப்படின்னா என்ன மாதிரி கதை தான் நீ எதிர்பார்க்கற? ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி, அதுல சிம்பிளான ஒரு பிரச்சனை, எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லாம ஒரிஜினலா இருக்கணும். அப்பதான்
கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். கரெக்டா சொன்னீங்க அனாமிகா. சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதோட த்ரில்லு தான் லவ் ஸ்டோரிஸோட பேஸே. இத பேஸ் பண்ண லவ் ஸ்டோரிஸ் தான் சூப்பர் ஹிட்டும் அடிச்சிருக்கு. அப்பா அவங்கள சேர விடாம எது தடுக்குது? ரிலிஜியன்? காஸ்ட், ஜாதி, நோ. ஹெல்த் இஷ்யூ. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ உடம்புல வியாதி. நோ. இல்லனா வீட்ல அப்போஸ் பண்றாங்க. இதெல்லாம் பிரச்சனை தான். ஆனா இதெல்லாம் யூனிவர்சலா இல்லையே. அனாமிகா, யூனிவர்சலா வேணும்னா 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஸ்டேட்டஸ். ஆமாங்க, ஏழை பணக்காரன் இந்த பிரச்சனை தான் எல்லா நாட்டிலும் இருக்கிற பொதுவான பிரச்சனை. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏங்க ஒர்க் அவுட் ஆகாது? உலகமே கொண்டாடின டைட்டானிக்ல இருந்ததே இந்த பிரச்சனை தான். இது சக்சஸ் ஃபார்முலாங்க. நந்தா சொல்றதுதான் கரெக்ட். ஃபாரினர்ஸால இந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூவோட தான் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ். அப்போ இதுல யார் ஏழை யார் பணக்காரன்? இது என்னங்க கேள்வி? ஆப்வியஸ்லி ஹீரோ பணக்காரன், ஹீரோயின் ஏழை. ஏ ஹீரோயின் பணக்காரியாவும் ஹீரோ ஏழையாவும் இருக்க கூடாதா? டைட்டானிக் அதுக்கு ஒரு உதாரணம் தானே நந்தா. டைட்டானிக்கு நல்ல உதாரணம் தாங்க. அதுக்குன்னு அப்படியே டைட்டானிக்க காப்பி அடிச்சா இல்ல இல்ல, இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பணக்கார பொண்ணு தான் லவ்வருக்காக பண்ற சாக்ரிஃபைஸ் நீங்க சொல்றத விட பெயின்ஃபுல்லா இருக்கும் நந்தா. கரெக்ட் அனாமிகா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். ஆமா, இதுவே ஓகே பண்ணிக்கலாம். சரி, பிரச்சனையை முடிவு பண்ணியாச்சு. அடுத்து கேரக்டரை டிசைட் பண்ணிடலாம். முதல்ல ஹீரோ கேரக்டர். டேய் நந்தா, ஹீரோ கேரக்டரை பத்தி கேக்குறா. அப்படியே உன்னை பத்தி இன்டைரக்டா சொல்லி அசத்திரு. இந்த சான்ஸ விட்டுறாதரா. ஆக்சுவலா அனாமிகா, ஒரு நிமிஷம் நந்தா. ஒரு ஹீரோவை ரசிக்க போறது கேர்ள்ஸ் தான். அதனால ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்னு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துதான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஹீரோ எப்படி இருக்கணும்னு உங்க யாருக்கும் எனி ஐடியா? நோ ஐடியா. சரி, நானே சொல்றேன். நம்ம கதை ஒரு லவ் ஸ்டோரிங்கிறதுனால ஹீரோ பேசியே எல்லாரையும் மயக்கிற ஒரு ஆளா இருக்கணும். செம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். அந்த செயின் எப்பங்க கிடைக்கும்? ஏங்க நான் தான் சொன்னேன்லங்க, நான் பாம்பேல இருக்கேங்க. இப்போ வரதுக்கு 20 நாள் ஆகும்.